ஆல் இந்தியா ரேடியோ செய்திக்கதம்பம். மாசற்ற நகரம் திட்டமிடல் குறித்த கருத்தரங்கு இன்று சென்னையில் நடைபெற்றது. கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு மெய்யநாதன். அவர் பேசும்போது, தமிழ்நாட்டினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1,30,30,000 சதுர கிலோமீட்டர். இப்போ இருக்கிற வனப்பரப்பானது 31,199 சதுர கிலோமீட்டர். ஆனால் என்ன இயற்கை நீதி என்னவென்றால், சட்டம் என்னவென்றால் 33% வனப்பரப்பு இருக்க வேண்டும் இந்த 1,30,30,000 சதுர கிலோமீட்டர்ல. அப்படி 33,000 சதுர கிலோமீட்டர் என்ன என்று பார்த்தால், வனம் இருக்க வேண்டிய பரப்பானது 42,919 சதுர கிலோமீட்டர் இருக்க வேண்டும். ஆனால் ஷார்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 13,500 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு குறைந்திருக்கிறது. 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டத்தில் வருடத்திற்கு 10 கோடி மரங்கள் என்கின்ற அடிப்படையில் நடவு செய்து தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை அதிகப்படுத்துவதற்காக 9% வனப்பரப்பை நாம் அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மரமானது 22 கிலோ கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு 20 கிலோ ஆக்சிஜனை தரக்கூடிய வல்லமை படைத்தது இயற்கைக்கு. மரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த பூமியும் சரி, இந்த கடலும் சரி, எவ்வளவுதான் மனித சமுதாயம் பல்வேறு நவீன இந்த செயல்பாட்டின் காரணமாக, அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டாலும் அவற்றை தானே உட்கொண்டு மறுசுழற்சி செய்யக்கூடிய இயற்கை மிகப்பெரிய அற்புதமான இயற்கை நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் இதுவே இங்கே குறிப்பிட்டு சொன்னது மாதிரி, எல்லாரும் சொன்னது மாதிரி, ஐபிசிசி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், பன்னாட்டு அரசுகளுக்கு இடையேயான ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த 1700 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1.3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் புயல், சுனாமி, வெப்ப காற்றுகள், இப்படி ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நேரத்தில், இப்படி பல பாதிப்புகளை தொடர்ந்து நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்குத்தான் இன்றைக்கு இந்த 2022 2030க்குள்ளாக இந்த இடைப்பட்ட காலத்தில் 1.3 டிகிரி செல்சியஸ் என்கின்ற வெப்பம், சராசரி வெப்பம் 1.5 டிகிரி செல்சியஸ் உயராமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதே மாதிரி ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ் எனர்ஜி, இதெல்லாம் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறோம். ஆனால் இது சாத்தியமா என்றால் சாத்தியப்படும். முயற்சி செய்தார். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த இயக்கத்தின் மூலமாக இன்றைக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதல் கட்டமாக 73 கோடி ரூபாய் தொடக்க பணிகளாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார். இதில் முதல் கட்டமாக 13 இலக்குகளை நோக்கி இந்த இயக்கம் தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் என்றால், தமிழ்நாடு காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய பணிகள் என்று பொருள். 14 மாவட்டங்களில் இன்று கடற்கரை ஓர மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த கடற்கரை ஓர மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பதற்காக பயோசீல்ட் என்கின்ற முறையில் அந்த மண் சார்ந்த மரங்களை அந்த பகுதியிலே நடவு, அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகளை எப்படி தடுப்பது போன்ற பணிகளுக்காக இதிலே பாத்தீங்கன்னா பசுமை பள்ளிகள் என்கின்ற ஒரு திட்டத்தை இதில் நாங்கள் முதல் கட்டமாக தொடங்கி இருக்கிறோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பசுமை பள்ளிகள் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியை எடுத்துக்கிறது. அந்த அரசு மேல்நிலை பள்ளிகள் முழுவதுமாக மரங்களை நடவு செய்து பசுமை பள்ளியாக மாற்றுவது ஒன்று. இரண்டாவது, அந்த பள்ளியிலே பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவது, அந்த மரங்களுக்கு தேவையான தண்ணீர் அங்கேயே கிடைப்பதற்கான வழிவகை. நான்காவது, அந்த பள்ளிக்கு தேவையான மின்சாரத்தை அங்கே தயாரிப்பதற்காக சோலார் பிளான்ட் அமைப்பது முக்கியமான நோக்கம். அதற்கப்புறம் இன்னொரு முக்கியமான திட்டத்தை தந்திருக்கிறார். கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார். அந்த திட்டம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முக்கியமா சுற்றுலா பயணிகள் அதிகமாக போய் அவர்கள் பயன்படுத்தக்கூடியது. அந்த பயன்படுத்தக்கூடிய சுற்றுலா இடம் இயற்கை மிக மிக முக்கியமாக பாதுகாக்கக்கூடியது. அதுக்கு தான் அந்த உருவாக்கி இருக்கிறோம். அங்கே
அந்த வாகனங்கள் செல்கின்ற பொழுது இ வெஹிக்கிள் மட்டும் அனுமதிப்பது. அந்த பகுதியிலே எங்கும் எல்லா இடங்களிலும் தேவையான இடங்களில் சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி மின்சாரத்தை பெறுவது. அந்த பகுதிகளிலே எங்குமே எல்லா இடங்களிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸை பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக மாற்றுவது இந்த இலக்கு. 23 இந்திய விஞ்ஞானிகளின் 100வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் மற்றும் தேசிய கணித தினம் குறித்த கருத்தரங்கு தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றினார் பேராசிரியர் திரு பர்தா பி மசும்தார். அவர் பேசுகையில், I've often pondered over the roles of knowledge or experience on the one hand and imagination or intuition on the other in the process of discovery. I believe that there is a certain fundamental conflict between the two, and knowledge, by advocating caution, tends to inhibit the flight of imagination. Therefore, a certain naivety, unburdened by conventional wisdom, can sometimes be a positive asset. So essentially what he's trying to say is that knowledge sometimes binds you to go in a certain direction, and that actually constrains your imagination. So unfettered imagination is something that's important in science. And this was said by Harish Chandra, a great mathematician of India. Today we have the Harish Chandra Institute. Harish Chandra said this, and Harish Chandra, as a matter of fact, moved away from physics. He was a physicist. His basic background was in physics, and he moved away from physics to mathematics, again being very imaginative, and did some very, very creative things in mathematics that I'm not going to describe. But of course, there is a Harish Chandra Institute right now in India, and so you can imagine that he was one of the greatest mathematicians of India. And scientific temper is really not tempered, but it's an attitude. It's an attitude of logical and rational thinking. All of these people that we are talking about were rational and logical thinkers, and we need to be able to lead our daily lives using logical and rational thinking, logical and rational thought. And as a matter of fact, in India, I don't know about other countries, but at least in India, this has been enshrined in our constitution, and it's a fundamental duty as enshrined in our constitution. 51A, Article 51A of our constitution talks about fundamental duties, and it says that one needs to develop scientific temper, humanism, and the spirit of inquiry and reform. This again was done by the architect of one of the major architects of our constitution, B.R. Ambedkar, Dr. B.R. Ambedkar, whom I have already quoted. And so scientific knowledge is kind of tentative. Scientific knowledge is not something that's carved in stone. It can change. The next scientist can come and change a scientific finding. So scientific knowledge keeps changing, and it's tentative, it's subject to change. Science is inferential, imaginative, and creative. Sometimes you take a body of knowledge, body of data, and draw certain inferences, but it's also embedded in imagination and creativity. Scientific knowledge relies heavily on rational arguments and skepticism. You don't become a believer. You start questioning, you start building hypotheses through your questions, and then you test those hypotheses using various kinds of means, and those are all rational, logical means by which you test these. So skepticism is a part and parcel of science. You don't have to be a believer. You can be a skeptic and do good science. Science is socially and culturally embedded. Science, like I said, is a collective endeavor. It is a social activity, and it's a social activity, not just the conduct of science, but also that the conduct of science actually will impact on society, and therefore it is the science is socially and culturally embedded. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.